2024 வருஷம் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு மிக முக்கியமான வருஷமாக அமைஞ்சிருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த பல இண்டக்ஷன்ஸில் ஆரம்பித்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான டீல்ஸ்னு பல முக்கியமான நிகழ்வுகள் 2024 நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் முக்கியத்துவம் வாய்ந்த பல மிலிட்ரி டெக்னாலஜிஸையும் நம்ம இந்த வருஷம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் இந்த வருஷம் எதிர்பார்க்காத சில டிலேஸையும் சில பின்னடைவுகளையும் நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் சந்திச்சிருக்காங்க. 2024 இந்திய பாதுகாப்பு படைகளில் நடந்த முக்கியத்துவம் வாய்ந்த சில நிகழ்வுகளை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024 ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த 3 ஏவுகணை தொழில்நுட்பங்களை இந்தியா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. MIRV ஹைப்பர்சோனிக் மிசைல், சப்மரைன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல் ஆகிய இந்த 3 தான் 2024 இந்தியா அச்சீவ் பண்ணின ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த 3 ஏவுகணை தொழில்நுட்பங்கள். மார்ச் 11, 2024 அன்னைக்கு மிஷன் திவ்யாஸ்திரா அப்படிங்கிற பேரில் MIRV டெக்னாலஜி உள்ள நியூக்ளியர் கேபபிள் அக்னி 5 ஏவுகணைகளை இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சாங்க. MIRV அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இந்த MIRV டெக்னாலஜியில் ஒரு ஏவுகணையில் பல வார்ஹெட்ஸ் பொருத்தப்படும். மிசைல் தாக்க வேண்டிய இடத்தை நெருங்கினதும் இந்த வார்ஹெட்ஸ் எல்லாம் தனித்தனியாக போய் வெவ்வேறு இலக்குகளை தாக்கும். மல்டிபிள் டார்கெட்ஸை போய் தாக்குறதோட மட்டும் இல்லாமல் ஒரு ஏவுகணையிலிருந்து பல வார்ஹெட்ஸ் பிரிகிறதுனால இந்த டெக்னாலஜி மூலமாக எதிரிகளுடைய பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸை ஈஸியாக தவிர்க்க முடியும். 16 நவம்பர் 2024 அன்னைக்கு இந்தியா முதல் முறையாக லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைலை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதித்து உலக நாடுகளை ஆச்சரியத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கினாங்க. சவுண்டோட வேகத்தை விட 5 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள் தான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். இந்தியா சோதிச்சிருக்கிற இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் மார்க் 6 ஸ்பீடில் பயணித்து 1500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை கூட துல்லியமாக தாக்கி அழிக்கும். ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் பயணிக்கிறதுனால இந்த ஏவுகணைகளை தடுக்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இந்த மிசைல் ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிடுச்சுன்னா அந்த டார்கெட்டை இப்போது உலகத்தில் இருக்கிற எந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் காப்பாற்ற முடியாது. 27 நவம்பர் 2024 அன்னைக்கு இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரைடை வலுப்படுத்துகிற விதமாக இந்தியா K4 சப்மரைன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க. சப்மரைன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பம் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்மக்கிட்ட ஏற்கனவே K15 SLBM சர்வீஸில் இருக்குது. இப்போ சோதிக்கப்பட்டிருக்கிற K4 மிசைலுடைய ரேஞ்ச் K15 மிசைல் ரேஞ்சை விட அதிகம். இந்தியன் நேவியில் புதுசாக இணைஞ்சிருக்கிற நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் சப்மரைனான INS அரிகாத்லேருந்து தான் இந்த ஏவுகணையை ஏவி சோதிச்சிருக்காங்க. K4 மிசைல் இதுக்கு முன்னாடியே பல தடவை சோதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த டெஸ்ட்டில் தான் முதல் தடவையாக K4 மிசைலை ஒரு சப்மரைன்லேருந்து லான்ச் செஞ்சு சோதிச்சு பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டில் எல்லாம் K4 மிசைலை ஒரு சப்மர்சிபிள் பிளாட்ஃபார்ம்லேருந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3500 கிலோமீட்டர் ரேஞ்சில் இந்த K4 மிசைல் இந்தியாவுக்கு ஒரு கிரெடிபிள் செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டியை கொடுக்குது. MIRV ஹைப்பர்சோனிக் மிசைல், சப்மரைன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல் ஆகிய இந்த 3 ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஏவுகணை தொழில்நுட்பங்களும் உலகத்தில் உள்ள ஒரு சில நாடுகள் கிட்ட தான் இருக்குது. இந்த அட்வான்ஸ்டான டெக்னாலஜி உள்ள நாடுகளுடைய எலிட் லிஸ்ட்டில் இப்போது இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் இந்தியாவிலேயே டெவலப் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கூடுதல் பெருமை. 2024 இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பல டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நம்மளுடைய பாதுகாப்பு படைகளில் இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சில சிஸ்டம்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். 2024 DRDOவால் வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆகாஷ் தீரை இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி. இந்த சிஸ்டம் பல்வேறு சென்சார்ஸ் மற்றும் ரேடார் சிஸ்டம்ஸை ஒன்றிணைச்சு ஏர் டிஃபென்ஸை வலுப்படுத்துது. மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் உட்பட எல்லா விதமான வான்வழி அச்சுறுத்தல்கள்லேருந்தும் இந்த ஆகாஷ் தீர் சிஸ்டம் பாதுகாப்பு கொடுக்கும். இப்போது இந்தியன் ஆர்மி கிட்ட 107 ஆகாஷ் தீர் சிஸ்டம்ஸ் இருக்குது. இன்னும் 455 ஆகாஷ் தீர் சிஸ்டம்ஸை வாங்குறதுக்கான ஆர்டரை இந்தியன் ஆர்மி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2024 இந்தியன் ஆர்மியில் இணைஞ்சிருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு சிஸ்டம் தான் அக்னி அஸ்த்ரா. போர்ட்டபுள் மல்டி டார்கெட் டெட்டனேஷன் டிவைஸான இந்த அக்னி அஸ்த்ரா டிவைஸை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணியிருக்கிறது இந்தியன் ஆர்மியோட கோர் ஆஃப் இன்ஜினியர்ஸ். மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் டிவைஸான இந்த அக்னி அஸ்த்ரா டெமாலிஷன் ஆப்ரேஷன்ஸ், அதாவது குறிப்பிட்ட இலக்குகளை தகர்க்கிற ஆப்ரேஷன்ஸோட சேஃப்டியையும் எஃபிஷியன்சியையும் அதிகப்படுத்தியிருக்கு. அக்னி அஸ்த்ராவுடைய ரேஞ்ச் 2.5 கிலோமீட்டர். கன்வென்ஷனல் ஆப்ரேஷன்ஸ், கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸ், ரூம் இன்டர்வென்ஷன்ஸ், IED டிஸ்ட்ரக்ஷன்ஸ், ரிமோட் பங்கர் டிஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹைடோ டிஸ்ட்ரக்ஷன் மாதிரியான பல தகர்க்கிற ஆப்ரேஷன்ஸில் அக்னி அஸ்த்ரா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிஸ்டமாக இருக்கும். ஸ்மால் ஆர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் 2024 பல மேட் இன் இந்தியா வெப்பன்ஸ் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் இணைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட 35,000 AK-203 ரைஃபிள்ஸ் இந்தியன் ஆர்மியில் இணைஞ்சிருக்கு. இண்டோ ரஷ்யா ரைஃபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்தியாவிலேயே 6 லட்சம் AK-203 ரைஃபிள்ஸை தயாரிக்க போகிறாங்க. இந்த 6 லட்சம் AK-203 ரைஃபிள்ஸுடைய முதல் பேட்சாக 35,000 ரைஃபிள்ஸை 2024 இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. 2024 இந்தியன் ஆர்மியில் இணைஞ்சிருக்கிற முக்கியமான இன்னொரு ஆயுதம் தான் அஸ்மி மிஷன் பிஸ்டல். இந்தியன் ஆர்மியோட இன்ஃபேண்ட்ரி ஸ்கூலும் DRDOவும் இணைஞ்சு காம்பேக்டாகவும் லைட்டாகவும் உள்ள இந்த அஸ்மி மிஷன் பிஸ்டல்ஸை உருவாக்கியிருக்காங்க. 2024 இந்தியன் ஆர்மியோட நார்தர்ன் கமாண்ட் 550 மிஷன் பிஸ்டல்ஸை வாங்கியிருக்காங்க.
2024 இந்தியன் ஆர்மியில் இணைஞ்சிருக்கிற இன்னொரு முக்கியமான ஆயுதம் தான் நாகாஸ்திரா. நாகாஸ்திரா ஒரு லாய்ட்ரிங் மினிஷன் அதாவது சூசைட் ட்ரோன்ஸ் உடைய முக்கியத்துவம் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த நிலைமையில் நாகாஸ்திரா இந்தியன் ஆர்மியில் இணைஞ்சிருக்கிறது இந்தியன் ஆர்மிக்கு ஒரு பூஸ்டாக அமையும். இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட முதல் லாய்ட்ரிங் மினிஷனான நாகாஸ்திராவுடைய ரேஞ்ச் 30 கிலோமீட்டர். டே நைட்டுன்னு எல்லா நேரத்திலையும் நாகாஸ்திராவால் சிறப்பாக செயல்பட முடியும். இது மட்டும் இல்லாமல் இதோடைய ரெக்கவர் அண்ட் ரீயூஸ் கேப்பபிலிட்டி இதை உலகத்தரம் வாய்ந்த ஒரு லாய்ட்ரிங் மினிஷனாக ஆக்கியிருக்கு. 2024 480 நாகாஸ்திராவை இந்தியன் ஆர்மி வாங்கியிருக்காங்க. ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்லையும் மலைப்பாங்கான பகுதிகளிலையும் பயன்படுத்துறதுக்காக இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட ஜோராவர் லைட் டேங்க்ஸோடைய முதல் ப்ரோட்டோடைப் இந்த வருஷம் ரோல் அவுட் ஆகியிருக்கு. இந்த ஜோராவர் டேங்கை டிசைன் பண்ணியிருக்கிறது DRDO. இந்த டேங்குடைய டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் பார்ட்னர் லார்சன் அண்ட் டியூப்ரோ. இப்போ இந்த ஜோராவர் டேங்கை பலவிதமான நிலப்பரப்புகளில் ட்ரையல்ஸுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேங்க்ஸோடைய மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்பட்ட 10 T90 Mark III டேங்க்ஸை இந்தியன் ஆர்மிக்கு 13 மே 2024 அன்னைக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மியால் பயன்படுத்தப்படுற T90 பீஷ்மா டேங்க்ஸோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் T90 Mark III. ஆட்டோமேட்டிக் டார்கெட் ட்ராக்கிங் சிஸ்டம், டிஜிட்டல் பேலிஸ்டிக் கம்ப்யூட்டர், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கமாண்டர் சைட் மாதிரியான பல அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸ் இந்த T90 Mark III டேங்க்ஸில் இருக்குது. 2019 464 T90 Mark III டேங்க்ஸாக வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. இந்த அக்ரிமெண்ட் படி இப்போ 10 டேங்க்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கிற 454 டேங்க்ஸை அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே டெலிவர் பண்ணிடுவாங்க. அக்டோபர் 2024 இந்தியன் மிலிட்ரி மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவையும் இம்பேக்ட் பண்ணுற ஒரு நிகழ்வு நடந்துச்சு. 2020 இந்தியாவும் சைனாவும் அவங்களுடைய எல்லை பகுதிகளில் படைகளை குவிச்சு வச்சுருந்தாங்க. இந்த நிலைமையில் பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் 2024 அக்டோபரில் இந்தியாவும் சைனாவும் டிஸ்எங்கேஜ் பண்ண முடிவு பண்ணினாங்க. இதன் அடிப்படையில் ஈஸ்டர்ன் லடாக்கில் உள்ள டெப்சாங் பிளைன்ஸ்லேருந்தும் டெம்சாக்லேருந்தும் இந்தியாவும் சைனாவும் அவங்களுடைய படைகளை திரும்ப பெற ஆரம்பிச்சிருக்காங்க. 2020க்கு முன்னாடி இந்த படைகள் எல்லாம் எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துக்கு இந்த படைகள் எல்லாம் இப்போ திரும்ப போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் 2020க்கு அப்புறம் அமைக்கப்பட்ட செக் போஸ்ட், டிஃபென்சிவ் போஸ்ட், ஷெல்டர்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ண இந்தியாவும் சைனாவும் முடிவு பண்ணியிருக்காங்க. 2024 இந்தியன் நேவியில் பல போர்க்கப்பல்கள் இணைஞ்சிருக்கு. அதில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல் INS அரிகாத். இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட 2வது நியூக்ளியர் பவர்ட் சம்மரினான INS அரிகாத்துக்கு நீருக்கு அடியிலிருந்து ஏவப்படுற K-15, K-4 மிசைல்ஸை ஏவுற திறமை இருக்குது. ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிற INS அரிஹந்தும் இப்போ சர்வீஸில் இணைஞ்சிருக்கிற INS அரிகாத்தும் இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரைடை வலுப்படுத்தியிருக்கு. மல்டி ரோல் ஸ்டெல்த் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்டான INS துஷில் இந்த வருஷம் சர்வீஸில் இணைஞ்சிருக்கு. INS ட்ரிபுட் அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரிகேட்டை 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. INS சந்தியாயக், INS நிர்தேஷக் ஆகிய 2 சர்வே கப்பல்கள் இந்த வருஷம் சர்வீஸில் இணைஞ்சிருக்கு. INS மால்பே, INS மல்கி ஆகிய 2 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்ஸ் இந்த வருஷம் சர்வீஸில் இணைஞ்சிருக்கு. 2024 இந்தியா பல முக்கியமான டிஃபென்ஸ் டீல்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான டீல் தான் MQ-9B ட்ரோன்ஸ் உடைய டீல். அக்டோபர் 2024 இந்தியாவும் USAவும் சுமார் $3.8 பில்லியன் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 32,000 கோடி ரூபாய்க்கு 31 MQ-9B ஸ்கை கார்டியன் மற்றும் சி கார்டியன் ட்ரோன்ஸை வாங்குறதுக்கான டீலில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஓஷன் ரீஜன் உட்பட இந்தியாவுடைய எல்லைகளில் இந்தியாவுடைய சர்வேலன்ஸையும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் கேப்பபிலிட்டிஸையும் அதிகப்படுத்துறதுக்காக இந்த அட்வான்ஸ்டான ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்ஸை வாங்க இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா வாங்க போகிற இந்த 31 MQ-9B ட்ரோன்ஸில் 15 ட்ரோன்ஸ் இந்தியன் ஆர்மிக்காகவும், 8 ட்ரோன்ஸை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காகவும், 8 ட்ரோன்ஸை இந்தியன் நேவிக்காகவும் வாங்குறாங்க. 2024 சைன் ஆகியிருக்கிற இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த டீல் ஆயுத ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸும் இணைஞ்சு உருவாக்கியிருக்கிற கவச வாகனம் தான் வேப். ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோ இந்தியா கிட்டேருந்து சுமார் 150 வீல்ட் ஆர்மர்ட் பிளாட்ஃபார்ம் அதாவது வேப் கவச வாகனங்களை வாங்குறதுக்கான டீலில் சைன் பண்ணியிருக்காங்க. கவச வாகனங்களை வாங்குறதுக்காக மொரோக்கோ பல நாடுகளுடைய கவச வாகனங்களை சோதிச்சு பார்த்தாங்க. இந்த சோதனைகளில் சைனாவுடைய டைப் 08 கவச வாகனங்கள் உட்பட எல்லா கவச வாகனங்களையும் பின்னுக்கு தள்ளி இந்தியாவுடைய வேப் தேர்வாகி இருக்குது. எதிர்காலத்தில் மொரோக்கோ இன்னும் அதிக அளவில் வேப் கவச வாகனங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆயுத இறக்குமதியாளராக இருந்த இந்தியா இப்போ குளோபல் டிஃபென்ஸ் செக்டரில் முக்கியமான ஒரு ஆயுத ஏற்றுமதியாளராக மாறிட்டு இருக்கிறத இந்த டீல் நமக்கு காட்டுது. டிசம்பர் 2024 இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக 12 சுக்கோய் 30 MK விமானங்களை வாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கூட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. 13,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டீலின் படி HAL 12 சுக்கோய் 30 MK விமானங்களையும் அந்த விமானங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸையும் அவங்களுடைய நாசிக் டிவிஷனில் தயாரித்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமான பற்றாக்குறையை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக 12 சுக்கோய் 30 MK விமானங்கள் வாங்குகிற இந்த முடிவு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது.
மார்ச் 2024 இந்தியன் ஆர்மிக்காகவும் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காகவும் 34 அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர்ஸ், அதாவது ALH துருவ் மார்க் 3 ஹெலிகாப்டர்ஸையும் இந்த ஹெலிகாப்டர்ஸுக்கு தேவையான ஆப்ரேஷனல் ரோல் எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்க ஹால் கூட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2024 பிரம்மோஸ் மிசைல்ஸ் வாங்கவும் ஷிப் போன் பிரம்மோஸ் சிஸ்டம்ஸ் வாங்கவும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 2024 டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி லாசன் அண்ட் டியூப்ரோ கூட 100 K9 வஜ்ரா செல்ஃப் ப்ரொபல்ட் ட்ராக்ட் ஆர்டிலரி கன்ஸை வாங்குறதுக்கான ஒரு டீலை சைன் பண்ணியிருக்காங்க. 2024 கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 77,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டின் கீழ் 52 சர்வைலன்ஸ் சேட்டலைட்ஸை டெவலப் அண்ட் லான்ச் பண்ணுவாங்க. இந்த 52 சேட்டலைட்ஸில் 21 சேட்டலைட்ஸை இஸ்ரோ டெவலப் பண்ணுவாங்க. மீதம் இருக்கிற 31 சேட்டலைட்ஸை ப்ரைவேட் கம்பெனிஸ் தயாரிப்பாங்க. இந்தியாவோட ஸ்பேஸ் பேஸ்ட் சர்வைலன்ஸ் கேப்பபிலிட்டிஸை வலுப்படுத்துகிற விதமாக இந்த ப்ராஜெக்ட் அமையும். 2024 நவம்பர் வரைக்கும் டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சிலும் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் போர்டும் கிட்டத்தட்ட 4,22,130 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 கேபிட்டல் அக்விசிஷன் ப்ரொபோசல்ஸுக்கு அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி கிராண்ட் பண்ணியிருக்காங்க. டாய்னர் 228 ஏர்க்ராஃப்ட், ஃப்ளைட் ரீஃபியூலர் ஏர்க்ராஃப்ட், ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கிள், நியூ ஜென்ரேஷன் ஆன்டி டேங்க் மைன்ஸ், ஹெவி வெயிட் டார்பிடோஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபாஸ்ட் பேட்ரோல் அண்ட் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ், மீடியம் ரேஞ்ச் மேரிடைம் ரீகானிசன்ஸ் அண்ட் மல்டிமிஷன் மேரிடைம் ஏர்க்ராஃப்ட், ஏர் டிஃபென்ஸ் டாக்டிக்கல் கண்ட்ரோல் ரேடார், இதெல்லாம் தான் 2024 அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி கிடச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் சில ப்ராஜெக்ட்ஸ். 2024 இந்திய பாதுகாப்பு படைகள் சில பின்னடைவுகளையும் சந்திச்சிருக்காங்க. அதையெல்லாம் இப்போ பார்க்கலாம். இந்தியன் ஆர்மிக்காக 6 அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனத்துக்கிட்ட இந்தியா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 2024 அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸுடைய முதல் பேட்ச் இந்தியன் ஆர்மிக்கு டெலிவர் செய்யப்பட்டிருக்கணும், ஆனால் டெலிவர் செய்யப்படலை. சப்ளை செயினில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளின் காரணமாக இந்த ஹெலிகாப்டருடைய டெலிவரி தள்ளி போயிருக்கிறதா போயிங் சொல்லியிருக்காங்க. 2024 இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. பிப்ரவரி 2021 கிட்டத்தட்ட 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு டீலை HAL கூட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன் பண்ணினாங்க. இந்த டீலின் படி 83 தேஜஸ் MK-1A போர் விமானங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக HAL தயாரிப்பாங்க. இந்த தேஜஸ் MK-1Aல GE F404 இன்ஜின்ஸ் பயன்படுத்தப்படும். இந்த தேஜஸ் MK-1A போர் விமானங்களுக்காக ஆகஸ்ட் 2021 HAL அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் கூட ஒரு டீல் சைன் பண்ணினாங்க. இந்த டீலின் படி ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் 99 GE F404 இன்ஜின்ஸை ஹாலுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஆனால் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் சொன்னபடி இந்த இன்ஜின்ஸை இப்போ டெலிவர் பண்ணாமல் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிலேக்கு சப்ளை செயினில் உள்ள பிரச்சனைகளை காரணமாக சொல்லியிருக்காங்க ஜெனரல் எலக்ட்ரிக். இந்த டிலேயின் காரணமாக தேஜஸ் MK-1A விமானங்களுடைய தயாரிப்பில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. 2024 ஜூலையில் இந்தியன் நேவியோட INS பிரம்மபுத்திரா போர்க்கப்பலில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுச்சு. மும்பை நேவல் டாக்யார்டில் ரீஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கைடட் மிசைல் ஃப்ரிகேட்டான INS பிரம்மபுத்திராவில் விபத்து நடந்தது. இந்த விபத்தில் இந்த கப்பலில் பெரிய அளவு சேதம் ஏற்பட்டுச்சு. நவம்பர் 2024 இந்த கப்பலை மறுபடியும் அப்ரைட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது INS பிரம்மபுத்திராவில் ஏற்பட்டிருக்கிற சேதங்களை அசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இந்த கப்பலுடைய ஃபியூச்சரை பற்றி ஒரு முடிவு எடுக்கப்படும்னு இந்தியன் நேவி சொல்லியிருக்காங்க. 2024 இந்திய பாதுகாப்பு படைகளில் நடந்த சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.